உலகலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வெளி வேணியன் அலையில் ஜோதிகன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று மார்கழி 1/16/12/2024 திங்கட்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான மார்கழி திருவெம்பாவை ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைக்கு மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள். அதாவது இந்த மார்கழி என்று சொன்னாலே இந்த மாதம் இருக்கின்றதே நாம் இறைவன் மீது பக்தி செலுத்துவதற்காக இருக்கக்கூடிய அற்புதமான பக்தி மாதம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆகையினாலே தான் இந்த மார்கழி மாதத்தை சைவ வைஷ்ணவ என்ற எந்த பேதமும் இல்லாமல் அனைவருமே இறை வழிபாட்டிற்கு என்று ஒதுக்கி, அதாவது அப்படி சாதாரணமாக இந்த மாதம் வேஸ்ட் அப்படின்னு ஒதுக்கி தள்ளாமல் இறை வழிபாட்டிற்கு என்று ஒதுக்கி அப்படி பக்தியில் திளைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைந்திருக்கின்றது. இந்த மார்கழி மாதத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் என்று நாம் பார்க்கின்ற நேரத்தில் நம்முடைய ஹிந்து தர்மத்தில் 3 பிரிவு இருக்கின்றதல்லவா? அதாவது 3 பிரிவு என்று சொல்கின்ற நேரத்தில் சிவனடியார்கள், அதற்கடுத்ததாக திருமாலடியார்கள், அதற்கடுத்ததாக ஆஞ்சநேயருடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய மத்துவ சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள். இப்படி இந்த 3 பிரிவை சார்ந்தவர்களுக்கும் உரிய மாதமாக இந்த மார்கழி மாதம் விளங்குகின்றது. எப்படி என்று சொன்னால், இந்த மார்கழி மாதத்தில் தான் திருமாலடியார்களுக்கு மிக மிக உகந்த நாளாக இருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி வருகின்றது. அதற்கடுத்ததாக சிவனடியார்களுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய திருவாதிரை திருநாள் வருகின்றது. அதற்கடுத்ததாக ஆஞ்சநேய பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் கொண்டாடக்கூடிய ஹனுமத் ஜெயந்தியும் இந்த மார்கழி மாதத்தில் தான் வருகின்றது. ஆன்மீக ரீதியாக இப்படிப்பட்ட அற்புத மாதமாக இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் அன்பர்களே, நமக்கு உலகியல் ரீதியாகவும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய வகையிலும் அமைந்திருப்பது தான் சிறப்பு. எப்படி என்று சொன்னால், வெளியில் அதாவது ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பூமிக்கு வெகு அருகில் ஓசோன் மண்டலம் இந்த மார்கழி மாதத்தில் இருப்பதாக அப்படி கண்டறியப்பட்டு இருக்கின்றது. ஆகையினால் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் நாம் எழுந்து அந்த இறைவனுடைய திருநாமங்களை சொல்லி அப்படி வீதி வலம் வந்தோ அல்லது இறைவனுடைய திருநாமங்களை சொல்லி கொண்டு ஆலயத்திற்கு சென்று அந்த பிரகாரத்தை வலம் வந்தோ வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய ஒரு மேன்மையானது கிடைக்கும். எனவே அறிவியலும் ஆன்மீகமும் கைகோர்த்து கொண்டு செல்லக்கூடிய அற்புத மாதமாக இந்த மார்கழி மாதம் விளங்குகின்றது. இந்த மார்கழி மாதத்தில் நாம் இன்று தொடங்கி மாணிக்கவாசக சுவாமிகள் என்று அழைக்கப்படக்கூடிய திருவாத ஊரர் அவர் அருளி செய்திருக்கக்கூடிய திருவெம்பாவை பாடல்களை நாம் அப்படி சிந்திக்க இருக்கின்றோம். சிவ தரிசனத்தையும் செய்ய இருக்கின்றோம். அன்பர்களே, அதாவது மதுரையிலேருந்து ஏறத்தாழ ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் வாதவூர் என்று இருக்கின்றது. அந்த வாதவூர் என்ற திருத்தலத்தில் அவதாரம் செய்தவர்தான் மாணிக்கவாசகர். இவருடைய இயற்பெயர் என்ன என்று இன்றைக்கு வரைக்கும் தெரியலைங்க. ஆகையினால் இவர் பிறந்த ஊரை வைத்தே இவரை திருவாத ஊரர் என்று பக்தி உலகமானது கொண்டாடுகின்றது. இவர் அற்புதமான வார்த்தைகளால் சிவபெருமானை புகழ்ந்து பாடியதன் காரணமாக மாணிக்கவாசக என்று சிவபெருமானே புகழ்ந்தார். ஆகையினால் திருவாத ஊரர் என்று சொன்னாலும் பக்தர்களுக்கு புரியும், மாணிக்க வாசகர் என்று சொன்னாலும் அனைவருக்கும் புரியும், மணிவாசகர் என்று குறிப்பிட்டாலும் அனைவருக்கும் அப்படி புரிந்துவிடும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள் நிகழ்ந்த இந்த மாணிக்கவாசக சுவாமிகள், அதாவது திருவாத ஊரர், இவர் அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆமாத்திரர் குலத்தில் தோன்றியவர். இவரை மதுரையை ஆட்சி செய்து கொண்டிருந்த அரிமர்த்தன பாண்டியன் என்ன செய்தான், இவருடைய புலமை, இவருடைய அறிவு ஆகியவற்றையெல்லாம் வைத்து இவரை தன்னுடைய அமைச்சரவையில் சேர்த்து கொண்டான்.
அப்படி அமைச்சரவையில் சேர்த்து கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற நேரத்தில் இவரிடம் பொன் கொடுத்து குதிரைகள் அப்படியே திருப்பெருந்துறைக்கு வருகின்றன, அந்த குதிரைகளை நீங்கள் வாங்கி கொண்டு வந்து இங்கு மதுரையில் சேர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்ல, அந்த அடிப்படையில் பொன்னை எடுத்துக்கொண்டு குதிரை வாங்குவதற்காக வருகின்றார். அப்படி குதிரை வாங்குவதற்காக மாணிக்கவாசகர் வந்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் இந்த திருப்பெருந்துறை என்று அழைக்கப்படக்கூடிய இடத்தில், மதுரைக்கு அருகிலே இருக்கக்கூடியது தான் அந்த திருப்பெருந்துறை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்தில் குருந்த மரத்தின் கீழே ஒரு ஞான துறவி ஒருவரை கண்டார். அந்த ஞான துறவி யார் என்று சொன்னால் வேறு யாருமல்ல, சிவபெருமான். அந்த சிவபெருமானே துறவி வடிவத்தில் வந்து இவரை ஆட்கொள்கின்றார். அப்படி ஆட்கொள்கின்ற பொழுது இவருக்கு ஞான உபதேசம் செய்ய, அதன் காரணமாக இவர் அப்படியே ஞானாசிரியனாக உயர்ந்து விட்டார் மாணிக்கவாசகர். அப்படி ஞானாசிரியனாக உயர்ந்தார் என்று சொன்னால் யாருடைய கருணையினால்? ஞானாசிரியனாக வந்த அந்த சிவபெருமானுடைய அருளாலே. எனவே இப்படி உயர்ந்த அந்த மாணிக்கவாசக சுவாமிகள் மன்னன் கொடுத்த பொருள் அது எதற்காக என்பதையெல்லாம் மறந்தார். அவர் என்ன செஞ்சு விட்டார்? அந்த திருப்பெருந்துறை ஆலய திருப்பணிக்கு செலவழித்து விட்டார். அப்படி அந்த இறைவனுடைய ஆலய திருப்பணிக்கு செலவழித்த செய்தி மன்னனை சென்று அடைந்தது. அப்படி மெசேஜ் போன உடனே மன்னனுக்கு கோபம் வந்தது. மன்னன் கோபம் வந்து மாணிக்கவாசகரை அழைத்து அவரை அப்படி என்ன செய்யலாம் என்று யோசிக்கின்ற நேரத்தில் அப்பொழுதுதான் மாணிக்கவாசகருக்கே புரிந்தது, ஆஹா என்று. அந்த சந்தர்ப்பத்தில் சிவபெருமான் என்ன செய்தார்? மாணிக்கவாசகருக்காக அந்த பாண்டிய மன்னன் கொடுத்த தண்டனையை பாருங்க அவர் ஏற்றுக்கிறார். அப்படி பல திருவிளையாடல் செய்தார். என்ன செய்தார் என்று சொன்னால் பெரும்பால் அடிபட்டார் சிவபெருமான். மாணிக்கவாசகருக்காக இறைவன் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். பெரும்பால் எல்லாம் அடிபட்டார்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்படி சொல்கின்ற பொழுது நாம் இதை வேறு மாதிரியாக சிந்திக்கக்கூடாது. இதில் அடிப்படையாக ஆழமான ஒரு கருத்தானது அமைந்திருக்கின்றது. இப்படி அந்த மாணிக்கவாசக சுவாமிகள் என்ன செய்தார்? திருவண்ணாமலையில் வந்து திருவம்பாவை பாடல்களை இறைவன் மீது பாடத் தொடங்கினார். அந்த திருவம்பாவை பாடலில் முதல் பாடல் என்ன என்று சொன்னால் ஆதியும் அந்தமும் இல்லாத என்று ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான பாடல். மார்கழி மாதத்தை முன்னிட்டு நாம் திருவம்பாவை பாடல் அதற்கு இருக்கக்கூடிய விளக்கம் ஆகியவற்றை பற்றி அப்படி சிந்தித்து சிவ தரிசனத்தை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இன்றைய தினம் திருவம்பாவை பாடலில் முதல் பாடல் அதற்குரிய விளக்கத்தை இப்பொழுது காண இருக்கின்றோம். அதற்கு முன்பாக அன்பர்களே, மாணிக்கவாசக சுவாமிகள் எந்த சூழ்நிலையில் இந்த திருவம்பாவை பாடலை அப்படி நமக்கு அளித்து அருளினார் என்பதை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இப்பொழுது. அதாவது மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடியது என்ன என்று சொன்னால் திருவாசகம். அந்த திருவாசகத்தில் ஒரு பகுதி தான் திருவம்பாவை. அந்த திருவாசகம் என்று சொல்கின்ற பொழுது திருவாசகத்தை மாணிக்கவாசக சுவாமிகள் சொல்ல சொல்ல அதை ஓலையில் படி எடுத்தவன், அதாவது ஓலையில் எழுதியவர் யார் என்று சொன்னால் சிவபெருமானே என்று வரலாறு உண்டு. இன்றைக்கும் அந்த சிவபெருமான் எழுதிய அந்த ஓலை சுவடியானது, அதாவது மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல எழுதிய அந்த ஓலை சுவடியானது சிதம்பரத்தில் இருந்தது. அதாவது சிதம்பரத்தில் அந்த தில்லை அம்பலவாணன் இருக்கின்றானே அந்த ஆலயத்தில் இருந்தது. அந்த சுவடிகள் இப்பொழுது புதுச்சேரியில், அதாவது பாண்டிச்சேரியில் ஒரு மியூசியத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கின்றது. இன்றைக்கும் நாம் சென்றால் அந்த ஓலை சுவடிகளை தரிசிக்கலாம் அன்பர்களே. இதில் மற்றொரு ஒரு கருத்தானது உண்டு. என்ன என்று சொன்னால் அப்படி படி எடுத்த, அதாவது அதை எழுதின சிவபெருமான் என்ன செய்தாராம் பாருங்க. படி எடுத்த என்று சொன்னால் சில பேருக்கு புரியாது. ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படின்னா உடனே புரிஞ்சிடும் இல்லைங்களா? ஆகையினால் மாணிக்கவாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதிய அந்த சுவடியில் ஒரு பகுதியை சிவபெருமானே தானே வைத்து கொண்டாராம். அதாவது அப்படி தானே அவர் வைத்து கொண்டதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஆழமான கருத்துக்களை உடையது ஒன்று. இரண்டாவது, ஊழி காலத்தில்,
அதாவது இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் அப்படி அழிகின்ற பொழுது, மறைகின்ற பொழுது அதை தான் படிப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று சிவபெருமான் வைத்து கொண்டார் என்ற ஒரு வரலாறும் உண்டு. இப்படி பெருமை மிக்கது எது என்று சொன்னால் இந்த திருவாசகம். அந்த திருவாசகத்தில் ஒரு பகுதி திருவெம்பாவை. இப்பொழுது என்ன செய்தாராம் சிவபெருமானே, மாணிக்கவாசக சுவாமிகளை பார்த்து பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று குறிப்பிட்டார். அதாவது கோவை என்பது தமிழில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கண வகை. அந்த வகையில் சிவபெருமான் மீதே திருக்கோவையார் என்று பாடினார். யார் என்று சொன்னால் மாணிக்கவாசகர். இப்படி தமிழுக்கு சிவபெருமானுடைய அருளால் மாணிக்கவாசக சுவாமிகள் நாம் கொடுத்திருக்கக்கூடிய கொடை என்பது அதி அற்புதம். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த திருவெம்பாவையில் அன்பர்களே, முதல் பாடலில் நாம் அப்படி கடந்த பகுதியில் சிந்திக்க தொடங்கிய பொழுது ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி, இதில் என்ன வரலாற்றை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதை நாம் நிறைவு பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது ஒரு பக்தி பாடலோடு சிவபெருமானை தரிசிப்போம். வாருங்கள். நாம் இன்றைய தினம், அதாவது மார்கழியினுடைய சிறப்பை காட்டுகின்ற வகையில் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய திருவெம்பாவை, அந்த திருவெம்பாவை தோன்றிய வரலாறு, மாணிக்கவாசக சுவாமிகளுடைய ஒரு அற்புதமான வரலாறு ஆகியவற்றையெல்லாம் இணைத்து அப்படி சிந்தித்து வந்து கொண்டு இருக்கின்றோம். நாம் மாணிக்கவாசகருடைய வரலாற்றை பற்றி சிந்திக்கின்ற நேரத்தில் அரிவர்த்தன பாண்டியன் என்ற பாண்டிய மன்னன் பொன் கொடுத்து குதிரை வாங்குவதற்காக அனுப்பிய பொழுது அவர் என்ன செய்தார்? அந்த குதிரை வாங்கக்கூடிய பணத்தில் கோவிலை கட்டிவிட்டார். அதாவது கொஞ்சம் இந்த காலமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் அதாவது அப்படி கோவில் பணத்தை குதிரையில் கட்டிடுவாங்க இல்லைங்களா. ஆனால் இவர் குதிரை வாங்க கொடுத்த பணத்தில் கோவிலை கட்டிவிட்டார். அதற்காக இறைவன் இவருக்கு ஒரு தண்டனையை கொடுக்குறான். அதாவது இறைவனுக்கு இவர் கோவில் கட்டிட்டார் என்பதற்காக மாணிக்கவாசகரையும் சும்மா விடலை. அதாவது பணம் கொடுத்த நோக்கம் வேறு, நீ செயல்பட்டது வேறு. அதாவது எந்த நோக்கத்திற்கு பணம் கொடுக்கப்பட்டதோ, காரணம் அது மக்களுடைய பணம் ஆகையினால் அந்த பணம் எதற்காக கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்கு மாறாக செயல்பட்டால் தண்டனை உண்டு என்பதற்கு மாணிக்கவாசகரையும் வெயிலிலே நிற்க வைத்து ஒரு தண்டனையை கொடுத்தான் சிவபெருமான். அந்த சிவபெருமானைத்தான் ஆகையினால் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் என்றும் மாணிக்கவாசகர் குறிப்பிடுகின்றார். அதாவது வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர், இறைவன் என்ன செய்வான், யாராக இருந்தாலும் சரியான தீர்ப்பு என்று வழங்கக்கூடிய அற்புதமான நீதிபதி பரம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவன். அதற்கு எடுத்துக்காட்டு மாணிக்கவாசகருக்கு அப்படி செயல்பட்டது. அந்த மாணிக்கவாசகருக்காக இறைவன் என்ன செய்தான், நரியெல்லாம் பரியாக்கினான். அதாவது பரியாக்கினான்னா குதிரையாக்கினான். அந்த குதிரையெல்லாம் மன்னனுடைய லாயத்தில், அதாவது அந்த குதிரை கட்டக்கூடிய இடத்துல கட்டின உடனே குதிரையை பார்த்தான், மன்னன் போயிட்டான். கொஞ்ச நேரத்தில் அதெல்லாம் திரும்ப நெறியாயிடுச்சு. ஆஹா, இப்படி ஒரு திருவிளையாடலை செய்து விட்டானே என்று அந்த சிவபெருமான் மீதே அரிமர்த்தன பாண்டியனுக்கும் கோபம் வந்தது. ஆனால் இவை அனைத்தும் எதற்காக என்றால் மாணிக்கவாசகருடைய பெருமையை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, இதன் வழியாக உலகத்திற்கும் ஒரு நீதியை சொல்ல வேண்டும் என்பதற்காக. அன்பர்களே, அந்த திருவெம்பாவை பாடலை மாணிக்கவாசகர் திருவண்ணாமலையில் எழுதுகின்றார். அதனுடைய பெருமையை முதல் பாடலில் முதல் வரியிலேயே குறிப்பிடுவதைப் போல ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி. அதாவது இந்த திருவண்ணாமலையில் இறைவன் மிகப்பெரிய ஜோதியாக அடி முடி காணாமல், அதாவது ஆரம்பம் எது முடிவு எது என்று காண முடியாத மிகப்பெரிய ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் என்று அந்த வரலாற்றையே முதல் வரியிலே வைத்து ஆரம்பிக்கின்றார். ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் இப்பொழுது பாடி புகழ்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றோம். அவனை புகழ்ந்து பாடக்கூடிய அந்த வார்த்தைகள் உன் செவியில் கேட்கவில்லையா? உன் செவி என்ன அப்படி என்று ஆரம்பித்து கூடியிருக்கக்கூடிய தோழி பெண்களை பார்த்து உரிமையோடு அழைத்து கொண்டு பக்தியை செலுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய
அற்புதமான பக்திபூர்வமான பாடல். இப்படி அந்த சிவபக்தியில் நம்மை ஈடுபடுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த திருவெம்பாவை பாடலை சிந்தித்த நாம் அந்த சிவபெருமானுடைய அருளால் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.